ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்துகிட்டு திரும்பவும் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துடலாம். இதே மாதிரி 5 பிரெட்டையும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லாத்தையுமே புழிஞ்சு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கையால் லைட்டாக வந்துட்டு ஜென்டலாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின குடமிளகா, 1/4 கப் கேரட் துருவுனது அண்ட் 1/4 கப் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை வேக வச்சதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கையில் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் கலந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம கட்லெட்ஸ்க்கு வந்துட்டு எப்படி பண்ணுவோமோ உருட்டிட்டு திரும்ப தட்டி சைடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ்வலாக கட்லெட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எல்லா மாவுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பாக பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்துட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து 2 பக்கமும் நல்லா வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி அப்பப்போ வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா முறுமுறுன்னு வந்துடும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. இப்போ வந்துட்டு இதில் எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட இதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதே அளவுக்கு. இது வந்து சூடாக வந்துட்டு பரிமாறும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.